மனசு டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். குரு பூர்ணிமா நிகழ்வினை ஒட்டி நாம் தொடர்ந்து பேசி வருகின்ற தொடர் சொற்பொழிவில் 17வது நாளான இன்று நாம் ராமலிங்க அடிகளாரை பற்றி பேசப் போகிறோம். இந்த தமிழகத்திலே வள்ளுவர் பெருந்தகை சொல்வார், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பார். ஆக உள்ளத்தால் உயர்வு பெற்ற தமிழகத்தினுடைய அடையாளமாக, ஏன் நம்முடைய நாட்டினுடைய அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த உலகத்திற்கு ஆன்மீக ஒருமைப்பாடை போதித்த ஒரு சிறந்த ஆன்மீகவாதி, மிக சிறந்த மனிதர், மிக சிறந்த நெறியாளர், மிக சிறந்த குரு என்று பல பரிமாணங்களை கொண்டவர் நம்முடைய ராமலிங்க அடிகளார் அவர்கள். நண்பர்களே, இந்த உலகில் நாம் பிறந்திருக்கிறோம். விவேகானந்தர் அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் பிறந்ததற்கு அடையாளமாக நீ எதையேனும் விட்டு செல்லவில்லை என்றால் நீ பிறந்ததற்கே அர்த்தமில்லை என்பார். அந்த வகையிலே ராமலிங்க அடிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், அவர் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற ஆன்மீகம் எல்லை இல்லாத ஒரு பெரும் பரவசத்தை நமக்கு நிகழ்த்துவது, அதே நேரத்தில் நம்மை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றது என்கிற வகையிலே ஒரு நல்ல ஆன்மீகத்தை நமக்கு அவர் அருளியிருக்கிறார். ராமலிங்க அடிகளார் என்று சொன்னவுடன் நம்முடைய நினைவுக்கு வருகின்ற ஒரு 3 செய்தி, அது அவருடைய கொள்கை. ஒவ்வொருவருக்கும் ஒரு கொள்கை உண்டு. மிக பெரும் ஆற்றல் வாய்ந்தவர்கள், இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவர்கள், இந்த உலகத்தை மாற்ற பிறந்தவர்கள், அவர்கள் கொள்கையோடு இருப்பார்கள். சான்றாக பாரதியார் அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அவர் சொல்வார், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைபொழுதும் சோராதிருத்தல் என்பார். அந்த வகையிலே ராமலிங்க அடிகளாருடைய கொள்கை 3. அவர் சொல்வார், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்பர். இந்த 3ஐயும் நீங்கள் பார்த்தால் தமிழிலே சிலேடை என்பார்கள். அதாவது ஒரு சொல்லுக்கு 2 பொருள் தருவதை சிலேடை என்பார்கள். இந்த அவருடைய கொள்கையும் ஏறத்தாழ ஒரு சிலேடையை போலதான். இது சாதாரணமாக இலக்கிய சிலேடை அல்ல. நம்முடைய வாழ்வை உயர்த்துகின்ற, நம்மை நன்னெறிப்படுத்துகின்ற, நமக்கு ஊக்கம் அளிக்கின்ற, நம்முடைய ஆளுமையை வளர்க்கின்ற சிலேடை. அவர் சொல்கிறார், தனித்திரு என்பதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று, நாம் தனிமையாக இருப்பது ஒரு பொருள். மற்றொன்று, நாம் எல்லோரை விடவும் நாம் தனித்துவமாக இருப்பது இன்னொரு பொருள். அதே போல பசித்திரு என்பார். பசி என்பது நம்முடைய உடலுக்கு நேர்கின்ற பசி ஒன்று. மற்றொன்று, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாகம், அதுவும் பசிதான். அதே போல விழித்திரு என்பார். ஒன்று விழிப்பு என்பது நாம் எல்லாவற்றிலும் விழிப்போடு இருப்பது, மற்றொன்று உறங்காமல் விழித்திருப்பது என்று 2 பொருள்பட அவர் இந்த உலகத்திற்கு போதித்த இந்த கொள்கை அவருடைய ஆன்மீகத்தை இந்த உலகத்திற்கு மிக ஆழமாக வேரூன்றியது எனலாம். நண்பர்களே, ஒரு நல்ல குருவாக இந்த 3ஐயுமே அவர் தன்னுடைய வாழ்க்கையில், அவர் வாழ்ந்த 50 ஆண்டுகள் வரை, ஏறத்தாழ மருதூரில் 1823 பிறந்தவர், 1874 வரை அவர் 50 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது நம்பிக்கை. அந்த வகையிலே அவர் இந்த சமூகத்திற்கு விதைத்திருக்கின்ற விதையாக இந்த கொள்கைகள் விளங்குகின்றன. அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று திரும்பி பார்க்கும் பொழுது, அவருடைய தந்தையார் ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தவர். அவருடைய 5வது மகனாக நம்முடைய ராமலிங்க அடிகளார் பிறக்கிறார். பிறந்த சிறிது நாட்களிலேயே அவருடைய தந்தையார் இறந்து போக, வறுமையில் உழன்ற அந்த குடும்பம் வாழ்வதற்காக சென்னைக்கு செல்கின்றது. இன்றைக்கு இருக்கின்ற சென்னைப்பட்டினம் நமக்கு தெரியும். அப்படி செல்லும்போது அவருடைய அண்ணன் சபாபதி என்பது அவருடைய பெயர். அவர் ஒரு தமிழாசிரியர், பண்டிதர் என்பார்கள். அதே நேரத்தில் ஆன்மீக பிரசங்கம் செய்கின்ற நபர். அவர் தன்னுடைய குடும்பத்தை பொறுப்பேற்று அழைத்து செல்கிறார். சென்னையிலே 7 கிணறு என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியில் வாழ்கிறார்கள். அப்படி வாழும்போது குடும்பத்தினுடைய பொறுப்பை எல்லாம் அவருடைய அண்ணன் சபாபதி அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய தம்பிக்கு
நம்முடைய ராமலிங்க அடிகளாருக்கு வயது 9 நெருங்கும் போது அண்ணனுக்கு ஒரு ஆவல், இவனுக்கு எப்படியாவது கல்வியை போதித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குருநாதரிடம் தன்னுடைய தம்பிக்கு ஒரு கல்வி கற்பதற்கான ஒரு ஏற்பாடை அவர் செய்கிறார். நண்பர்களே, அப்பொழுதெல்லாம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் அவருடைய ஆசிரியர், அதாவது தன்னுடைய அண்ணனுடைய ஆசிரியர், அவர் நியமித்த ஆசிரியர் அவருக்கு பாடம் கற்றுத்தந்த முதல் நாளன்றே அவர் கண்டு கொண்டார், இந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, இந்த குழந்தை ஒரு ஞான குழந்தை என்பதை கண்டு கொண்டார். ஆக அவர் கண்டுகொண்ட பொதுவாகவே சொல்வார்கள், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்கள். அப்படி அவர் கண்டு கொண்ட அந்த ஞான குழந்தை இந்த உலகத்தில் செய்த அதிசயங்கள் பல. ஆக கல்வியில் நாட்டமின்றி, கல்வி பயிலாமல் அங்கும் இங்கும் தப்பித்து கொண்டு முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை பற்றி சதா பாடுவதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டிருந்த தன்னுடைய தம்பியை பார்க்க சபாபதிக்கு கோபம் வந்தது. வாழ்க்கையிலே கல்வி கற்காமல் இவன் என்ன செய்துவிடப் போகிறான், இவனுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்கிற ஒரு வருத்தத்தில், அண்ணன்களுக்கு அப்படிப்பட்ட வருத்தம் இருப்பது நியாயம்தான். தமிழிலே அண்ணன் என்கிற சொல்லுக்கு குடும்பத்தை வழி நடத்துபவன் என்று பொருள். அண்ணன் என்பார்கள். அந்த வகையிலே அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கின்றது, என்னுடைய தம்பி என்ன செய்ய போகிறான் என்கிற ஒரு பெரு வருத்தம். ஆக தன்னுடைய தம்பியை கடிந்து கொள்கிறார். அப்பொழுதும் அந்த சிறுவன் கேட்கவில்லை, மிக கடுமையாக நடந்து கொள்கிறார். அது எந்த அளவிற்கு கடுமை என்றால், வீட்டை விட்டு வெளியே அனுப்புகின்ற அளவிற்கு கடுமை. வீட்டை விட்டு வெளியே அனுப்புவதோடு மட்டும் இல்லாமல், அவருடைய தந்தையினுடைய திதிக்கு வரும்போதும் கூட வீட்டிற்குள் அவரை அனுமதிக்காமல், அந்த திதியினுடைய உணவை கூட அளிக்காத அந்த அளவிற்கு ஒரு கடுமையாக அண்ணன் நடந்து கொள்கிறார். ஆக அண்ணனுடைய இந்த கடுமையான செயலை பார்க்கும் போதெல்லாம் அந்த தம்பிக்கு ஒரு பெரும் வருத்தம். அவருடைய அண்ணியார் ராமலிங்க அடிகளார் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு கொண்டவர், அவரை அன்போடு வளர்க்கின்ற ஒரு நபர், தாய் இல்லை என்கிற குறையை தெரியாமல் அவர் வளர்க்கின்ற ஒரு நபர், அன்பு செலுத்துகின்ற நபர், தூய்மையான அன்புக்குரியவர். அவர் ராமலிங்க அடிகளாரிடம் எடுத்து சொல்ல, அவர் அதற்கு பிறகு நான் படிக்கிறேன் என்று ஒப்புக்கொள்ள, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவருடைய இல்லத்திலே மேடை பகுதியிலே அவருக்கு ஒரு, இப்போது பொதுவாக நாம் இந்த மெத்தை என்று சொல்வார்கள், மெத்தையிலே ஒரு தனி அறையை கேட்டு வாங்கி அந்த தனி அறையை ஒதுக்குகிறார்கள். அந்த தனி அறையில் ராமலிங்க அடிகளார் அவர்கள், நான் படிப்பதாக சொன்னவர், அந்த அறைக்குள் சென்று அவர் தனக்கு ஒரு ஞான பரிசோதனையை செய்கிறார். விவேகானந்தர் சொல்வதைப் போல, விவேகானந்தர் சுய பரிசோதனை என்பார், ராமலிங்க வள்ளலார் ஞான பரிசோதனை செய்கிறார். அது எப்படி என்றால், ஒரு கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடிக்கு முன்பு ஒரு விளக்கை வைத்து அந்த விளக்கை ஏற்றி அந்த விளக்கினுடைய ஒளியிலே அந்த கண்ணாடியில் அவருக்கு விருப்ப தெய்வமான முருகனை காண்பது, முருகனை எண்ணி அந்த கண்ணாடியின் முன்பு அமர்ந்து தவம் செய்வது என்பதுதான் அவருடைய ஒரு வழிபாட்டு நெறியாக, ஒரு ஆன்ம நெறியாக அவர் கொண்டு சதா தினமும் அந்த கண்ணாடியின் முன்பு அமர்ந்து கொண்டு முருகனை எண்ணி அந்த கண்ணாடியிலே முருகனை காண வேண்டும் என்கிற அந்த ஆவலிலே முருகனை பற்றி பாடுகின்ற ஒரு பரிசோதனையை நாள் தவறாமல் அவர் செய்தாராம். ஒரு நாள் அப்படி அவர் அந்த கண்ணாடியிலே அவர் விரும்பிய முருகனை கண்டார். ஆக அவர் சொன்னார், ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார், என்னுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அதை அந்த கண்ணாடியில் கண்டேன் என்கிற அளவிற்கு உள்ளத்தில் இருப்பதை அவர் வெளியே காண்பது, அதுதான் ஆன்மீகம் என்று அவர் இந்த உலகத்திற்கு பறைசாற்றியவர். நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழிலே நாம் இந்த குரு பூர்ணிமாவை முன்னிட்டு பல உரைகளை கேட்டிருப்போம். நாயன்மார்களை பற்றியும் ஆழ்வார்களை பற்றியும் கேட்டிருக்கிறோம். சித்தர் நெறி என்கிற ஒரு நெறி உண்டு தமிழிலே. அந்த சித்தர் நெறியிலே ராமலிங்க அடிகளாரையும் ஒரு சித்தராக நாம் கொள்ளலாம். ஆனால் அவரை முழுமையாக ஒரு சித்தராக நாம் கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர் சித் என்பது அறிவு. ஏற்கனவே நம் ஆண்டாளை பற்றி பேசும்போது பார்த்திருந்தோம். அந்த அறிவை கடந்தவராக இருந்தாலும் கூட அவருக்கும் சித்தர் நெறிக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது. சித்தர்கள் சொல்வதுண்டு, வேறுபாடும் இருக்கின்றது, ஒற்றுமையும் இருக்கின்றது. இந்த ஒற்றுமையை முதலில் சொல்லி நான் வேறுபாட்டை நான் பிறகு சொல்கிறேன். அவருக்கும் சித்தர் நெறிக்கும் இருக்கின்ற ஒற்றுமை, சித்தர்கள் உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் உருவ வழிபாட்டை பெரிய அளவில் சாடினார்கள். குறிப்பாக வழிபாட்டினை 2 வகையாக சொல்வார்கள். உருவ வழிபாடு, அருவ வழிபாடு என்று சொல்வதுண்டு. உருவம் என்றால் ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு, ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு
ஒரு இறைவனுடைய படத்தை வைத்துக்கொண்டு செய்கின்ற வழிபாட்டை உருவ வழிபாடு என்போம். அருவ வழிபாடு என்பது எதுவும் இல்லாத ஒன்றை, அதாவது நாம் இன்றைக்கு முன்னோர்களுடைய ஆவிக்கு செய்கின்ற வழிபாடு ஒரு விதமான அருவ வழிபாடு, இயற்கைக்கு செய்கின்ற வழிபாடு ஒரு விதமான அருவ வழிபாடு. ஆக இந்த அருவ வழிபாட்டையே சித்தர்கள் வலியுறுத்தினார்கள். அவர்கள் விக்கிரகங்களை வைத்து பூஜை செய்வதை சித்தர்கள் பெரும்பாலும் சாடினார்கள். அது ஒரு பெரிய மூட நம்பிக்கையாக பார்த்தார்கள். அதே எண்ணம் ராமலிங்க அடிகளாருக்கும் உண்டு. அவரும் விக்கிரக வழிபாட்டினை எதிர்த்தார் என்பதை விட சாடினார் என்றே சொல்லலாம். அதில் அவருக்கு உடன்பாடு இல்லை. இரண்டாவதாக, நீங்கள் இன்றைக்கு நாம் இறைவனுக்கு செய்கின்ற அபிஷேகம், அந்த அபிஷேகத்தை சித்தர்களும் எதிர்த்தார்கள், ராமலிங்க அடிகளாரும் எதிர்த்தார். அதாவது இறைவனின் மீது, இறைவனுடைய விக்கிரகத்தின் மீது பாலை ஊற்றுவது, பல விதமான பொருள்களை ஊற்றுவது, இதையெல்லாம் அப்படி ஊற்றுவதை விட இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே மேல், அதுதான் இறைவன் என்று நினைக்கின்ற அளவிற்கு சித்தர்களும் அதை பெரிதாக எதிர்த்தார்கள். அது ஒரு மூட நம்பிக்கையாகவே அவர்கள் கருதினார்கள். இதே எண்ணம் நம்முடைய வள்ளலார் பெருமகனாருக்கும் இருந்தது என்பது மிக முக்கியமான ஒன்று. அதே போல இன்னொரு பெரும் ஒற்றுமை சித்தர்கள் சொல்வதுண்டு. இந்த உடம்பு இருக்கின்றது அல்லவா, இந்த உடம்பு, அந்த உடம்புக்குள் இருக்கின்ற மனது, அந்த மனதிற்குள் தான் இறைவன் இருக்கிறான் என்பது சித்தர்களுடைய மிக ஆழமான ஒரு கருத்து. உங்களுக்கெல்லாம் தெரியும், சிவவாக்கியர் என்கிற ஒரு சித்தர், அவர் சொல்வார், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாதவர் ஞானத்தங்கமே என்பார். அதாவது நமக்குள் தான் இறைவன் இருக்கிறான், நமக்குள் இருக்கின்ற இறைவனை விட்டுவிட்டு எங்கெங்கோ அலைகிறோமே, எவ்வளவு முட்டாள் மனிதர்கள் நாம் என்று அவர் சாடுகிறார். வள்ளலாருடைய கோட்பாடும் அதுதான். நம்முடைய உள்ளத்தில்தான் இறைவன் இருக்கிறான் என்பது அவருடைய கோட்பாடு. சித்தர்களுடைய இன்னொரு கோட்பாடு இறைவன் ஒருவனே என்பது சித்தர்களுடைய கோட்பாடு. நமக்கெல்லாம் தெரியும், தமிழிலே ஆதி சித்தர் திருமூலர் சொல்வதுண்டு, இந்த உலகத்திலே இறைவன் ஒருவன் தான், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று முதலில் சொன்னவர் திருமூலர் தான். அதற்கு பிறகு அது தமிழ்நாட்டினுடைய ஒரு கொள்கையாக மாறுகின்றது. ஆக இந்த ஒரு எண்ணம், இந்த கொள்கை ராமலிங்க வள்ளலாருக்கும் இருந்தது, ராமலிங்க அடிகளாருக்கும் இருந்தது. இப்படி பல ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரு இடத்தில் அவர் சித்தர்களிடமிருந்து மாறுபட்டு நிற்கிறார். சித்தர்கள் இந்த யாக்கை நிலையாமையை பற்றி ஒரு பெரும் கருத்து கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த யாக்கை நிலையாமையை இந்த உலகத்திற்கு வலியுறுத்துகின்ற தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். யாக்கை என்றால் உடல் என்று பொருள். இந்த உடம்பு என்பது நிலையில்லாதது என்பதை இந்த உலகத்திற்கு அவர்கள் வலியுறுத்தியது உண்டு. ஆனால் அந்த கூறிலே நம்முடைய ராமலிங்க அடிகளார் வேறுபடுகிறார். எப்படி வேறுபடுகிறார் என்றால், இறைவனை நாம் அடைவதற்கான ஊடகம், மீடியா என்று சொல்வார்கள். இறைவனை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு நம்முடைய உடலை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்பார். இதில் ஆச்சரியமாக திருமூலருடைய கொள்கையோடு இவரும் பொருந்தி போகிறார். திருமூலர் சொல்வார், உடம்பார் அடியின் உயிரார் அடிவர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்வதைப் போலவே ராமலிங்க வள்ளலாரும் அவர் மிக தீவிரமாக இதை நம்பினார். இந்த உடம்பை நீங்கள் வலுவாக வைத்திருந்தால் மட்டும்தான் இறைவனை நீங்கள் அடைய முடியும். அவர் ஒரு இடத்தில் சொல்வார், இந்த உலகத்திலே யார் உயர் சாதி என்று பார்த்தால், யாருக்கு நரை திரை மூப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உயர் சாதி என்பார். அது என்ன? நரை என்றால் தலை நரைக்காமல் இருப்பதும், திரை என்றால் உடம்பில் முதுமை ஏறி சுருக்கங்கள் விடாத தோள்களை கொண்டிருப்பதும், மூப்பு என்பது நமக்கு தெரியும், நாம் முதுமை அடைவதும். யாருக்கு இது மூன்றும் இல்லையோ அவர்கள்தான் இந்த உலகத்தில் உயர்ந்த சாதி என்பார், உயர்ந்த நிலை, உயர்ந்த குடி என்பார். ஆக உடம்பை நீங்கள் வலுவாக வைத்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இறைவனை அடைய முடியும் என்பது அவருடைய மிக அசாத்தியமான ஒரு நம்பிக்கை. இந்த ஒரு புள்ளியில் அவர் சித்தர் முறையிலிருந்து அவர் மாறுபட்டு நிற்கிறார் என்றே நாம் சொல்ல வேண்டும். நண்பர்களே, மாப்போசி என்கிற ஒரு அறிஞர் அவர் வள்ளலாரை பற்றி சொல்கிறார், ஓதாமல் உணர்ந்தவர் என்பார். அவர் எதையும் அவர் படிக்கவில்லை, மிக பெரும் கல்வியை கற்கவில்லை, ஆனால் அவர் எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு ஞான குழந்தையாக இருக்கிறார் என்பது மாப்போசியினுடைய கருத்து. இதை அறிவிக்கும் வண்ணமாக அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு 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 குறிப்பினை இங்கே நான் சொல்கிறேன், இங்கே பதிவு செய்கிறேன். கோமு செட்டியார் என்கிற ஒருவருடைய வீட்டிலே அடிக்கடி பிரசங்கம் நடக்கும். பிரசங்கம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு ஆன்மீக விஷயத்தை பற்றி
எல்லோரும் இருக்கின்ற அவையிலே பேசுவது, உரையாடுவது, விவாதிப்பதை பிரசங்கம் என்று சொல்வதுண்டு. அப்படி பிரசங்கம் நிகழ்கின்ற இடத்திலே ராமலிங்க அடிகளாருடைய அண்ணன் அவர் சபாபதி அவர்கள் சென்று அந்த பிரசங்கத்தை செய்வார். ஒரு முறை இப்படி அழைக்கும் போது நம்முடைய வள்ளலார் பெருமகனாருக்கு வயது 12. கூமு செட்டியார் அழைக்கிறார். அப்படி அழைக்கும்போது சபாபதி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை. என்னடா செய்வது, உடல்நிலை சரியில்லையே, அழைக்கிறாரே, தினமும் சென்று பழக்கம் வேறு, எப்படி மறுப்பது என்று வருத்தத்தில் இருக்கும்போது அவருடைய மனைவியார் ஒரு குறிப்பினை சொல்கிறார். நீங்கள் செல்லாவிட்டால் பரவாயில்லை, நாம் நம்முடைய ராமலிங்கத்தை அனுப்புவோம், அவர் சென்று உங்களுடைய சார்பாக ஒரு சில பாடல்களையாவது பாடிவிட்டு வரட்டுமே என்று சொல்ல அண்ணனும் அதை ஏற்றுக்கொண்டு அவரை அனுப்புகிறார். அப்படி சென்ற நம்முடைய ராமலிங்க அடிகளார் அவர்கள் அந்த அவையிலே அவர் பேச ஆரம்பிக்கிறார். திருஞான சம்பந்தரை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். தொடக்கத்தில் ஒரு பாடலை பாடுகிறார். அந்த கணீர் என்று விளங்குகின்ற அந்த பாடலிலே, அந்த குரலிலே அந்த அவை முழுக்க கட்டுண்டு கிடக்க, அதற்கு பிறகு அவர் அவருடைய உரையை அவருடைய அண்ணனை போலவே அவர் பிரசங்கம் செய்ய 9 மணிக்கு தொடங்கிய அவருடைய பிரசங்கம் 11, 12 என்று 3 மணி நேரத்திற்கு மேலாக நீண்டதாம். ஆக அந்த குழந்தையினுடைய 12 வயது சிறுவனுடைய அந்த பிரசங்கத்திற்கு கட்டுண்டு, அவனுடைய தமிழுக்கு கட்டுண்டு, அவருடைய குரல் வளத்திற்கு கட்டுண்டு, அவருடைய குரலில் வெளிப்படுகின்ற ஆன்மீக கூறுகளுக்கு கட்டுண்டு, அவருடைய குரலில் வெளிப்படுகின்ற சாந்த நிலைக்கு கட்டுண்டு, அந்த கூட்டமே கண்ணீர் மல்க அதை கவனித்ததாம். அமர்ந்திருக்கின்ற இடத்தை விட்டு அங்கும் இங்கும் நகராமல் கண்ணீர் மல்க கவனித்ததாம். அதை பார்த்த கோமு செட்டியார் அடுத்த நாள் வந்து, உன்னுடைய தம்பி இருக்கிறானே, திருத்தணி முருகனை போலவே நேற்று காட்சியளித்தான், திருத்தணி முருகனை போலவே விளங்கினான், இதற்கு மேல் அவனை நீ பிரசங்கம் செய்ய அனுப்பு என்று சொன்னாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒன்றும் படிக்காதவன், எதையுமே அடிப்படை கல்வி கூட, அதாவது திண்ணை கல்வியை கூட மறுத்தவன், இது எப்படி சாத்தியம் என்று எண்ணிய அவருடைய அண்ணன் அடுத்த முறை இவர் பேச அனுப்பிவிட்டு வள்ளலார் பேசிய மேடையை அவர் ரகசியமாக கேட்கும்போது அவர் ஆச்சரியப்பட்டு போனாராம். எப்படி இந்த குழந்தைக்கு இவ்வளவு ஞானம் வந்தது என்று ஆச்சரியப்பட்டு போனாராம். அது அவருடைய திறனை வெளியே காட்டிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அமைந்தது. ஆக அப்படி அதை அறிந்து கொண்ட அவருடைய அண்ணன் ஒரு நல்ல திறன் மிகுந்த குழந்தை இவன் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தவர். எப்படி காரைக்கால் அம்மையாருக்கு சிவனின் அருள் உள்ளது என்பதை அறிந்தவுடன் அவருடைய கணவன் அவருக்கு அந்த காரைக்கால் அம்மையாரை, புனிதவதியாரை ஒரு தெய்வமாக பார்த்து வணங்க தொடங்கினாரோ, அதே போல ராமலிங்க அடிகளாருடைய அண்ணன் ராமலிங்க அடிகளாரை வணங்க தொடங்குகிறார். ஆக தன்னுடைய அண்ணன் தன்னை வணங்குவதை பார்த்து ராமலிங்க அடிகளாருக்கு வருத்தம் மேலிட்டது. என்னை போய் என்னுடைய அண்ணன் வணங்குகிறாரே. பொதுவாகவே மிக மிக எளிமையான ஒரு மனிதர், எளிமையை விரும்புகின்ற ஒரு மனிதராக ராமலிங்க அடிகளார் இருந்தார். அவரை வணங்குவதை அவர் விரும்புவதில்லை, வணங்குவதையும் அவருக்கு கூடுதலான மரியாதை அளிப்பதையும் விரும்பாத ஒரு நபராக, அவ்வளவு பணிவும் எளிமையும் கொண்ட நபராக விளங்கினார் நம்முடைய ராமலிங்க அடிகளார். இப்படி வளர்ந்த ராமலிங்க அடிகளார் அவருடைய குடும்பத்திலே அவருடைய அன்னையும் இறந்து போக, இப்படி அவருடைய ஞான நிலையை வளர்த்து கொண்டே வருகிறார். அவருடைய ஆன்மீகத்தில் மிக அடிப்படையான 2 கூறுகளை அவர் தன்னுடைய ஆன்மீகமாக சொல்கிறார். ஒன்று ஜீவகாருண்யம் என்கிற ஒன்று. அது என்ன ஜீவகாருண்யம் என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களும் சமம், எல்லா உயிர்களின் மீதும் நாம் நம்முடைய அன்பை செலுத்த வேண்டும். சாதாரண அன்பல்ல, பேரன்பை செலுத்த வேண்டும் என்பார். உங்களுக்கெல்லாம் தெரியும் அவருடைய பொன்மொழி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பார். ஆக நீங்கள் செலுத்துகின்ற அந்த அன்பு என்பது கருணையாக இருக்க வேண்டும், தனி பெரும் கருணையாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் மிக தெளிவாக இருந்தார். அதில் மிக முத்தாய்ப்பான பல நெறிமைகளை அவர் சுட்டினார் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஆக எல்லா உயிர்களின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும், எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும் என்பதை ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்கிற ஒரு ஆன்மீகமாக இந்த தமிழகத்தில் அவர் விதைத்தார். அதில் மிக முக்கியமான ஒரு கூறாக புலால் உண்ணாமை நம்முடைய வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார், பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் பிற உயிர்களை கொன்று அதை புலாலாக உண்பதை இவர் மிகப்பெரிய அளவிலே வெறுத்தார் என்றே சொல்ல வேண்டும்.
அதாவது ஒரு உயிரை துன்புறுத்தி அந்த உயிரை கொன்று அந்த புலாலை உண்பது என்பது ஒரு நல்ல செயல் அல்ல என்பதில் அவர் மிக 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 தீவிரமாக இருந்தார். ஆனாலும் மிக முக்கியமான ஒன்று, ஆன்மீகத்தில் வள்ளலார் செய்த மிகப்பெரிய சாதனை, அவருடைய ஆன்மீகத்தை கொண்டு அவரை பெரியவராக காட்டிக்கொள்ளவில்லை, அவரை மற்றவர்கள் வணங்க வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை. மக்களோடு மக்களாக நின்று மக்களோடு மக்களாக உறைந்து என்று சொல்லலாம், உறைந்து அந்த மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப தன்னுடைய ஆன்மீகத்தை விதைத்தார். அதுதான் வள்ளல் பெருமாளுடைய பெருமை என்றே நான் கருதுகிறேன். அந்த வகையிலே அவர் மாமிசம் உண்பதை மிகப்பெரிய தவறாக கருதினாலும் அவர் விளக்கினாலும் அதை உண்கின்ற மக்களை அவர் வெறுக்கவில்லை. நண்பர்களே, வள்ளலார் மாமிசம் உண்ணாதவர்களை அவருடைய அகத்தார் என்றும் மாமிசம் உண்பவர்களை புறத்தார் என்றும் வகைப்படுத்தி கொண்டார். அதாவது மாமிசம் உண்ணாதவர்களை அவரோடு சேர்கின்ற, அகம் என்பது உள்ளே என்று பொருள், அவரோடு சேர்கின்ற ஒரு சொந்தமாகவும், மாமிசம் உண்பவர்களை வெளியே இருக்கின்ற ஒரு சொந்தமாகவும் ஒரு சிறு பிரிவினைப்படுத்தி வைத்து கொண்டாரே தவிர அவர்களை அவர் வெறுக்கவே இல்லை. நண்பர்களே, அதே போல நான் ஏற்கனவே சொன்னேன், சித்தர்களுடைய நெறியிலிருந்து அவர் மாறுபடுகின்ற இன்னொரு இடமும் உண்டு. சித்தர்கள் பொதுவாக பெண்களை வெறுப்பவர்கள், பெண்ணாசையை வெறுப்பவர்கள், பெண்ணாசையை நிராகரிப்பவர்கள், உலகத்தினுடைய துன்பத்திற்கு பெண்ணாசையே காரணம் என்று சொல்பவர்கள். ஆனால் ராமலிங்க அடிகளார், நீங்கள் ஒரு சம்சாரியாக இருந்து கொண்டே, சம்சாரி என்றால் திருமணம் செய்த அக வாழ்க்கையில் இருந்து கொண்டே நீங்கள் இறைவனை அடையலாம் என்பதை இந்த உலகத்திற்கு போதித்தவர். அது மிக முக்கியமான இடம். ஏனென்றால் எல்லோரும் துறவியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோராலும் துறவியாக இருப்பது என்பது மிகவும் சவாலான ஒன்று. நீங்கள் இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே இறைவனை நீங்கள் அடையலாம் என்பதும் அவருடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு. இந்த கோட்பாடு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம். அந்த வகையிலே ஜீவகாருண்யத்தை தன்னுடைய ஆன்மீக கருத்தாக சொன்ன ராமலிங்க அடிகளார் இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக கருத்தை இந்த தமிழகத்திற்கு விதைத்தார். அதாவது அணையா விளக்கு, அணையா நெருப்பு எனலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உடம்பு வலுவாக இருந்தால் மட்டும்தான் இறைவனை அடைய முடியும், ஆன்மீகத்தில் திளைக்க முடியும், ஒழுக்கத்தின் பால் செல்ல முடியும் என்பதை உணர்ந்த ராமலிங்க அடிகளார் பசியோடு இருப்பவர்களுடைய பசியை நீக்குவதே அவருடைய அடிப்படையான கொள்கைகளில் ஒன்றாக அவர் எடுத்துக்கொண்டார். பசியை போக்கினால் மட்டும்தான் எல்லா ஆன்மீகத்தின் பால் மனம் செல்லும். பசியை போக்காவிட்டால் ஆன்மீகமும் இல்லை, ஒழுக்கமும் இல்லை என்பதை அறிந்து கொண்டவர் அவருடைய வடலூரிலே அணையாத நெருப்பு என்று வருபவர்களுக்கெல்லாம் பசியை போக்குகின்ற ஒரு அமைப்பினை உருவாக்கி எல்லோருடைய பசி குறிப்பாக பசியை பிணி என்று சொல்வதுண்டு. பிணி என்றால் நோய், வருத்தம். அந்த நோயின் மூலம் வருகின்ற வருத்தத்தை பிணி என்பதுண்டு. அந்த வகையிலே அந்த பசி பிணியை போக்குகின்ற ஒரு பெரும் நபராக, ஒரு பெரும் கருணை கொண்ட நபராக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், வள்ளலாருடைய ஒரு வரி, வாடிய பயிரை காணும் போதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அந்த நபர் அந்த ஓரறிவு கொண்ட அந்த பயிர் மீது, புல்லின் மீது அவ்வளவு கருணை காட்டியவர். அவருடைய வாழ்க்கையின் இறுதி வரை பசியோடு இருக்கின்ற எல்லோரின் மீதும் அவர் காட்டிய கருணை இன்றைக்கும் அணையா விளக்காக, அணையா நெருப்பாக இருக்கின்றது என்பது நாம் மறுக்க முடியாத உண்மை. அந்த சேவை மிக பெரும் சேவை. ஆன்மத்திலேயே, ஆன்மீகத்திலேயே மிக அடிப்படையானது ஒரு உயிரியினுடைய பசியை போக்குவது. இன்றைக்கு எல்லா கோயில்களிலும் இடப்படுகின்ற இந்த அன்னதானம் என்கிற இந்த முறைக்கு வித்திட்டவரே ராமலிங்க அடிகளார் என்று நாம் கருதலாம். ஏன் கருதலாம் என்பதை விட துணிந்து சொல்லலாம் என்பதே என்னுடைய கருத்து. அதே போல அவருடைய எளிமை, நான் ஏற்கனவே சொன்னேன், என்றைக்குமே ராமலிங்க அடிகளார் எங்கு நடந்து சென்றாலும் அவர் கைகளை கட்டி கொண்டுதான் செல்வாராம். ஏனென்றால் கைகளை வீசிக்கொண்டு சென்றால் இந்த உலகம் எங்கே ஆணவ பிடித்தவனாக, ஒரு ஆணவக்காரனாக பார்த்து விடுமோ என்கிற ஒரு எண்ணத்திலே கைகளை கட்டிக்கொண்டே பணிவாக செல்வது என்பது வள்ளலாருடைய ஒரு கொள்கைகளில் ஒன்றாக இருந்தது. அதே போல வள்ளலாருடைய அந்த வெள்ளுடை என்றாலும் இன்றைக்கு நாம் தைப்பதை போல சரியாக கட்டமைக்கப்பட்ட உடை அல்ல, மேலும் கீழுமாக சுற்றப்பட்ட, அதுவும் இறுக்கமாக சுற்றப்பட்ட உடைகளை தான் அணிந்திருந்தார். ஏனென்றால் இந்த வெண்மை உடை என்பது வெண்மை நிறத்தை ஒரு தூய்மையான நிறமாக கருதிய ஒரு மகானாக அவர் விளங்கினார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த வெண்மையிலே
அந்த வெண்மை என்பது எவ்வளவு தூய்மையானது என்பது தெரியும். நம்முடைய தேசிய கொடியிலும் கூட அந்த பால் புரட்சியை, வெண்மை புரட்சியை காட்டுவதற்காக அந்த வெண்மை நிறம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட உடையிலும் மிக மிக எளிமை கொண்ட நபராகவும், உண்ணுகின்ற உணவிலும் மிக மிக எளிமை கொண்ட நபராகவும், ஒரு சிறந்த மருத்துவராகவும் வள்ளலார் பெருமான் ஒரு சிறந்த மருத்துவராக விளங்கினார். சித்த மருத்துவராக விளங்கினார். அவர் பல உடலியல் நோய்களுக்கு மருத்துவம் பார்த்திருக்கிறார். நண்பர்களே, அவர் சொல்லுகின்ற அந்த உணவியல் முறைகள் மிக மிக ஆச்சரியமான முறைகள். சன்மார்க்க நெறியிலே, அவருடைய நெறியை சன்மார்க்க நெறி என்று சொல்வதுண்டு. சன்மார்க்க நெறியிலே காலை வேளையில் உணவு கிடையாது. அதே நேரத்தில் உண்ணுகின்ற உணவு மிக மிக அளவான உணவு. குறிப்பாக ஒரு சில குறிப்புகளை சொல்கிறேன் நம்முடைய நலத்தை பேணுவதற்காக. அவர் இந்த சீரக சம்பா என்று சொல்லுகின்ற அரிசியை தான் வள்ளலார் பெருமான் உண்ண சொல்கிறார். அதுவும் எப்படி உண்ண சொல்கிறார் என்றால், அரிசியை வடித்து உண்ண சொல்கிறார். ஏனென்றால் அரிசியை வடிக்கும் போது அந்த வடி தண்ணீரிலே அந்த அரிசியில் இருக்கின்ற கொழுப்புகள் எல்லாம் சென்றுவிடும். அது உடம்பிற்கு நல்லது என்கிற கருத்து அவருக்கு உண்டு. அதே போல சன்மார்க்க நெறியிலே, அவருடைய நெறியிலே அருந்துகின்ற தண்ணீர் மிதமான வெந்நீரை தான் அருந்த வேண்டும் என்பது அவருடைய கருத்து. இன்றைக்கு தெரியும், சீனாவிலும் ஜப்பானிலும் இருக்கின்ற மக்கள் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு வெந்நீர் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளாக இருப்பதை இன்றைக்கு பார்க்கிறோம். உடம்பில் இருக்கின்ற கொழுப்புகளை கரைவதற்காக வெந்நீரை பருக வேண்டும் என்பது இன்றைக்கு ஒரு மருத்துவ முறையாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல சன்மார்க்க நெறியில் குளிப்பதற்கும் வெந்நீரை தான் பயன்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட மிக ஆழமான அர்த்தம் பொதிந்த பல மருத்துவ கூறுகளை இந்த உலகத்திற்கு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்ன அந்த இலக்கிய கொள்கையாக அவர் எழுதிய நூல் திருவருட்பா என்று சொல்லுகின்ற ஒரு நூல். 6 தொகுதிகளாக அந்த திருவருட்பா என்கிற நூல் இருக்கின்றது. அந்த நூலை தொகுத்து வெளியிடும் போதும் கூட அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் நண்பர்களே, ஒரு புகைப்படம் எடுப்பதை கூட அவர் ஒரு ஆடம்பரமாக கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் யாரையும் புகைப்படம் எடுக்க அனுமதித்தது கிடையாது. அவரை புகைப்படம் எடுத்த ஒரு சில பேர் பகிர்ந்ததுண்டு. அந்த புகைப்படத்தில் அவருடைய முகமே, அவருடைய அந்த பிம்பம் பதியாமல் இருந்ததாம், வெறும் வெண்ணிறமாக இருந்ததாம். இது ஒரு இறையியல் ஆச்சரியமாக பல பேர் பகிர்ந்ததுண்டு. அதே போல ஒரே ஒரு காட்சி அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. ஒரு முறை அவருடைய சீடர் ஒருவர் அவருக்கு அவருடைய உருவத்தை பொம்மையால் செய்து, மண்ணாலான பொம்மையால் செய்து கொண்டு வந்து கொடுத்தாராம். அதை வாங்கிய உடனே ராமலிங்க வள்ளலார் அதை உடைத்தாராம். தரையில் போட்டு உடைக்க அந்த மண் பொம்மை உடைந்து போனதாம். அப்பொழுது அவர் சொன்னாராம், பொன்னான மேனி மண்ணானது என்று சொல்லி சிரித்தாராம். அந்த அளவிற்கு ஒரு புகைப்படம் கூட எடுக்கக்கூடாது என்கிற அளவிலே மிக எளிமையான மனிதராக வாழ்ந்தார். அவருடைய சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய தர்மசாலை, சத்திய ஞான சபை என்கிற அவருடைய அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஒரு சிறந்த ஆன்மீக தளமாக விளங்குகின்றது. ஆன்மீக கருத்துக்களை விதைக்கின்ற ஒரு தளமாக விளங்குவதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆன்மீகவாதியாகவும் ஒரு சிறந்த குருவாகவும் ராமலிங்க வள்ளலார் ராமலிங்க அடிகளாராக இருந்து வள்ளலாராக மாறிய பெருமகனாக இன்றைக்கும் சொல்வதுண்டு. நாம் போதும் போதும் என்று சொல்லுகின்ற ஒரே பொருள் நாம் உண்ணுகின்ற உணவு என்பார்கள். அதனால் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்பது உண்டு. அந்த வகையிலே அந்த அன்னதானத்தை இந்த சமூகத்திற்கு, நம்முடைய தமிழகத்திற்கு கொடுப்பதற்கு ஒரு கருவாக விளங்கியவர். ஏறத்தாழ ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு கருவாக விளங்கியவர். பல மூட நம்பிக்கைகளை ஒழித்தவர். நண்பர்களே, ஆன்மீகத்தில் மூட நம்பிக்கையை ஒழிப்பது என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கூறு. அதை ஒழித்ததில், ஒரு முற்போக்கான செயலில் ஈடுபட்டதில் ராமலிங்க வள்ளலாருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு. அந்த வகையிலே நீங்கள் பார்த்தால் இன்றைய நம் ஆன்மீகத்திலே இந்த குரு பூர்ணிமா நிகழ்விலே நாம் போற்றக்கூடிய ஒரு குருமாராக, தமிழகத்தினுடைய ஆன்மீகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்தவராக நம்முடைய வள்ளலார் பெருமான் திகழ்கிறார். அவருடைய இறுதி வாழ்க்கை, இறுதி நிமிடம் என்பது சித்தர்களுக்கு நிகழ்ந்ததைப் போலவே நிகழ்ந்ததாக கொள்வதுண்டு. ஒரு அறைக்குள் சென்று அமர்ந்த அவர் தொடர்ந்து பேசாமல் உணவை குறைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே பருக நீர் கூட எடுக்காமல் வெறும் காற்றை மட்டுமே புசித்து கொண்டு அவர் வாழ்ந்ததாகவும், இறுதியிலே அறைக்குள் சென்றவர் தன்னுடைய சீடர்களை அழைத்து இந்த அறையினுடைய சிறு துளையை கூட நீங்கள் அடைத்து விட சொல்லி அதற்கு பிறகு உள்ளே சென்றவர் ஜோதியோடு கலந்ததாக இன்றைக்கு சொல்வதுண்டு. அப்படி இந்த பரம்பொருளோடு, இந்த உலகத்தோடு கலந்த ஒரு பெருமகனார் நம்முடைய வள்ளல் பெருமகனார்.
அவருடைய அந்த கொள்கைகள், அவருடைய அந்த கோட்பாடுகள் இன்றைக்கு நம்மை பெரிய அளவிலே வழிநடத்துகின்றது. நண்பர்களே, சான்றாக நான் சொன்னேன், தனித்திரு, பசித்திரு, விழித்திரு, இந்த மூன்றை நாம் உணர்ந்தாலே அந்த மூன்றே நம்முடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துகின்ற மிக சிறந்த குரு தத்துவங்கள், வள்ளலார் அருளிய தத்துவங்கள் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆகவே இந்த நாளிலே வள்ளல் பெருமானை பற்றி மிக சுருக்கமாக ஒரு பருந்து பார்வையாக உங்களுக்கு என்னுடைய உரையை தந்திருக்கிறேன். இந்த உரையை உள்ளூர எண்ணி பாருங்கள். நீங்களும் வள்ளலார் பெருமகனாருடைய அந்த குருவினுடைய கொள்கைகளை, அவர் சொன்ன கருத்துக்களை நாம் பின்பற்றினால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அணிந்திருக்கின்ற வெள்ளுடையை போலவே நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அவர் சொன்னதைப் போல உடலை ஓம்புவோம், இறைவனை அடைவதற்கான ஆன்மீகத்தை பின்பற்றுவோம், வள்ளல் பெருமானை நாம் என்றைக்கும் போற்றுவோம். அவருடைய கொள்கை தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்கிற கொள்கையை நாம் என்றும் மறவாமல் பின்பற்றுவோம் என்கிற இந்த கொள்கையை ஏற்று நாம் செயல்படுவோம் என்கிற கருத்தை இங்கே ஆழமாக நான் வைத்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு என் நன்றி கூறி மனசு தொலைக்காட்சிக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.